காலையிலேயே எழுந்திரிச்சு கொழுக்கட்டை செஞ்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, பச்சரிசி சேர்த்து வெல்லம் எல்லாமே போட்டு பிடிச்ச கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு தான் வேக வச்சு தாளிச்சாச்சு. இது எல்லாமே வந்துட்டு சாமிக்கு படைச்சிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசமும் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக பாயாசம், பால் பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். டைம் இருந்தது, அதனால் ஓகே. இதெல்லாம் 4:30க்கே எழுந்திரிச்சு காலையில் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அப்புறம் வடையும் செஞ்சுருந்தேன். இது எல்லாமே வச்சுட்டு சாமிக்கிட்ட படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் எல்லாமே செஞ்சாச்சு. அதே மாதிரி வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே கிளம்பணும். எந்த கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு. ஆடி மாதமே அந்த கோயிலுக்கு போகணுன்னு நினச்சேன், பட் போக முடியல. அதுக்கப்புறம் மாமா ஃப்ரெண்டு, அந்த அண்ணா, அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு சுத்தமாக கூட்டமே இல்லை. சொல்லப்போனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, ஆனால் அன்றைக்கி சுத்தமாக கூட்டமே இல்லை. அப்புறம் போயிட்டு நல்லபடியாக கோயிலுமே வந்து கும்பாபிஷேகம் பண்ணி புதுசாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்ததுக்குமே இப்போ வந்துட்டு டோட்டலாக கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வேண்டுதலுக்காக வேப்பஞ்சலை கட்டுவாங்க. இங்கே பாருங்கள், முன்னாடி 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்து வேண்டுதல் பண்ணிவிட்டு வேப்பஞ்சலை கட்டுவாங்க. நாங்கள் போனோம், சுத்தமாக கூட்டமே இல்லை. போனோம், டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, நல்லாவும் சாமி பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பிரசாதம் வந்துட்டு எள்ளு உருண்டையும் பூவும் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு கோயிலேருந்து கிளம்பிட்டோம்.